இப்ப நம்ம வந்திருக்கிறது கயத்தாறு. கயத்தாறு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது. ஐவர் பாண்டியர்களின் தலைநகராக இறுதி காலகட்டத்தில், அதாவது பாண்டியர்கள் மதுரை இழந்த பிறகு இங்கு வந்து இருந்த பொழுது, அது 1311க்கு பிறகு அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய அளவில் இல்லை, ஆனால் கயத்தாறிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இறுதி காலகட்டத்திலும் இவர்களுக்கு தலைநகராக இந்த பகுதி விளங்கி இருக்கின்றது. வெட்டும்பெருமாள் பாண்டியருக்கும் அதே போன்று விஸ்வநாத நாயக்கருக்கும் மிகப்பெரிய அளவில் போர் நடைபெற்றிருக்கின்றது. இந்த போரானது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் பல்வேறு பகுதிகள் இடங்களிலும் சண்டை நடந்திருக்கின்றன. கயத்தாறில் மட்டும் 6 மாத காலம் அந்த போர் நடைபெற்றிருக்கின்றது. இதை பற்றிய தகவல்கள் காலந்தோறும் கயத்தாறு என பல புத்தகங்களிலும் காணப்படுகின்றன. பழங்காலத்தில் கயத்தாறை நாம் பார்த்தால், அதாவது தளவாய்புரம் செப்பேடு இங்கிருந்துதான் கிடைத்திருக்கின்றது. களப்பிரர்கள் மதுரை, அதாவது பாண்டியர்கள் மதுரையை முன்பு மீட்ட பொழுது, 500களில் மீட்ட பொழுது, கிபி 500களில் மீட்ட பொழுது களப்பிரர்கள் இந்த பகுதியில் காடுகளில் வந்து ஒளிந்து கொண்டதாக, அப்பொழுது இந்த பகுதி ஆசிநாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காடுகளில் வந்து ஒளிந்து கொண்டதாகவும் புதர்களாகவும் காடுகளாகவும் கடம்ப மரமாகவும் இருந்த இந்த பகுதியில் ஒளிந்திருக்கிறார்கள். இங்கு வந்து பாண்டிய மன்னர், அதாவது கடுங்கோன் பாண்டியர் அவர்களை விரட்டி இருக்கின்றார் இந்த பகுதியிலிருந்து. அதன் பிறகு இந்த பகுதியில் சில பிரம்மதேயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் அவர்களுக்கு கோட்டை, கொத்தளங்கள், வெளிப்புற சுவர் மற்றும் உள்புற அரண்மனைகளோடு மிகப்பெரிய காவல் பகுதியாக இது இருந்திருக்கின்றது, அதாவது பாண்டிய மன்னர்களுக்கு. அதைத் தொடர்ந்து சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த பொழுதும் அவர்களுக்கும் மிக முக்கியமான பகுதியாகத்தான் இருந்திருக்கின்றது. 1550களில் விஸ்வநாத நாயக்கரோட போர் நடைபெற்றிருக்கின்றது. அதுக்கடுத்து பார்த்தால் 1750களிலும் இந்த பகுதியில் மிகப்பெரிய போர் நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தால் பூலித்தேவர் மற்றும் யூசுப் கான் என்ற கிழக்கிந்திய கம்பெனியின் கிழக்கிய படைத்தளபதிக்கும் இடையே மிகப்பெரிய போர் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. திருநெல்வேலி கோட்டை மற்றும் மதுரை கோட்டையை கைப்பற்றுவதற்காக பாளையக்காரர்கள் ஒன்று சேர்ந்து போரிட்டிருக்கிறார்கள், பல பாளையக்காரர்களும். அப்பொழுது இந்த பகுதியிலிருந்து சண்டை நடைபெற்றிருக்கின்றது. இது பீரங்கிமேடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியிலிருந்து துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கின்றது. 2 முறை பிரிட்டிஷ்காரர்கள், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதியை கடந்து செல்லும் பொழுது, திருநெல்வேலி செல்லும் பொழுது அவர்களும் இந்த பீரங்கிமேட்டு பகுதியிலிருந்து கோட்டை சுவர்கள், எஞ்சிய கோட்டை சுவர்கள் 1800கள் வரை இருந்திருக்கின்றன. அப்பொழுதும் அவர்கள் சுட்டுவிட்டு சென்றதாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி கயத்தாறை பற்றி ஏராளமான ஆவணங்கள் கிடைக்கின்றன. இந்த கோட்டைமேடு பகுதி பல்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். படை வீரர்கள் மறைந்திருந்து தாக்குவதற்காகவும், இங்கிருந்து கண்காணிப்பதற்காகவும், அல்லது இந்த பகுதியில் பீரங்கிகளை வைத்து சுடுவதற்காகவும், அதாவது இந்த மேடு இன்று பீரங்கி மேடு என்று அழைக்கப்படுகின்றது. அதன் காரணமாக உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று பலவித யூகங்கள் தெரிவிக்கின்றன. இதை பற்றிய முழு காணொலி நான் வெளியிடுகின்றேன். அப்பொழுது அந்த காணொலியில் நான் முழு தகவல்களையும் தெரிவிக்கின்றேன். குறிப்பாக பார்த்தால் இந்த கயத்தாறு பகுதியில் இருந்த அரண்மனை, கோட்டை, இந்த பீரங்கி மேடு மற்றும் வெட்டும்பெருமாள் மண்டபம், கோவில், இந்த பகுதியை மொத்தமாக அவர்கள் ஆண்ட பொழுது எப்படி இருந்தது என்ற அந்த முழு காணொலியையும் நெடியோனில் நீங்கள் விரைவில் பார்க்கலாம். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. நன்றி, வணக்கம்.